அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள். இன்று வெளிநாடுகளில் தங்கி வேலை பார்ப்பவர்களில் பலர் திருமணம் முடித்தவர்களாக, பிள்ளைகளை பெற்றவர்களாக, வயதான பெற்றோரை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மிகவும் சாதாரணமாக புறக்கணிக்கிறார்கள். தொழுகையை காரணம் காட்டியே மற்ற கடமைகளை புறக்கணிக்க கூடாது எனும்போது, பொருளாதாரத்தை காரணம் காட்டி இதர கடமைகளை புறக்கணிப்பது இறைவனிடத்திலும் இறை தூதரிடத்திலும் எவ்வளவு பாரதூரமான பாவகாரியம் என்பதை இது போன்ற சூழ்நிலையில் சிக்கி தவிப்பவர்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமையை முழுமையான முறையில் வெளிநாட்டில் இருந்து கொண்டு எப்படி நிறைவேற்ற முடியும்? வாரந்தோறும் போன் செய்து விசாரிப்பதின் மூலமோ, மாதம் பணம் அனுப்பி வைப்பதினாலோ தங்களது கடமை நிறைவேற்றி விட்டது என்று தப்பு கணக்கு போட்டுவிடக்கூடாது. இதையும் தாண்டி இங்கிருந்து கொண்டு நிறைவேற்ற முடியாத பல கடமைகள் தங்கள் மீது சுமத்தப்பட்டுள்ளது என்பதை உணர வேண்டும். நமது பிள்ளைகளையும் பெற்றோரையும் வேண்டுமானால் மற்றவர்கள் பார்த்து கொள்ள முடியும் என்று வைத்துக் கொள்வோம். மனைவியின் தேவையை கணவரை தவிர வேறு யாரால் நிறைவேற்ற முடியும்? மணிக்கணக்கில் போன் பேசி குடும்பம் நடத்தவா திருமணம் செய்தோம்? குடும்பத்துடன் வெளிநாட்டில் இருப்பதற்காக எல்லா வசதிகளும் ஒருவருக்கு கிடைத்தால் அதை மார்க்க அடிப்படையில் குற்றம் கூற முடியாது. ஆனால் அந்த நிலை பெரும்பாலானோருக்கு அமைவதில்லை. எனவே இது போன்ற தவறை செய்பவர்கள் இதிலிருந்து மீண்டு வர முயற்சி செய்ய வேண்டும். வாழ்நாளில் பெரும் பகுதிகளை வெளிநாடுகளில் கழிப்பவர்கள் முக்கியமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இது போன்ற அனைத்து பயண சட்டங்களையும் பேணி பயணம் மேற்கொள்ளும் மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.